ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல கோமதி குடும்பத்தை வந்து கிட்டவே நெருங்க விட மாட்டாங்க. கோமதியை வந்து அவங்க அம்மா கிட்ட கிட்டவே விட மாட்டாங்க. இந்த 2 தடிமாடுகளும் இந்த வேணும்னே இந்த வீம்புக்காக இந்த சத்திவேலு சொந்த பந்தங்களும் சித்தப்பா சொத்தப்பா மாமா மச்சான் எல்லாரும் வாங்க வந்து எங்க அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துங்கன்னு கவர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க சொல்ல தடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த பாண்டிய வந்து போன்னு சொல்றாங்க. உடனே பசங்களும் செந்தில் சரவண கதிர எல்லாமா நீ போமா பாத்துக்கலாம் நீ போமான்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அவங்க கோமதி வந்து அப்படியே முடிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது, ஒரு பக்கம் அண்ணங்களை பார்த்து பயம். குமரவேல் கூப்பிட்டு அப்பா அத்தையே வர சொல்றான்னு சொல்றாங்க. அவனும் நைஸா போயிடுறான். அரிசி வெளியே போவ அவப்பான்னு சொல்லி கொடுத்துக்காக அவன் வெளியே போயிடுறான் பேசுறதுக்காக. இதான் சாக்குன்ட்டு இந்த காந்திமதி அம்மாவே தன் பொண்ணை கூப்பிடுறாங்க. ஐயா வாங்க, கோமதி வாமா, மாப்பிள்ள வாங்க, பேரன் பேத்திக்கல எல்லாரும் வாங்க, என் கூட வாங்க, போட்டோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே எல்லாரும் போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க தங்க வழியில அம்மாக்கு பரிசா கொடுக்குறாங்க. இதை பார்த்து சத்திவேலு இது ஒரு பெரிய பொருள், அம்மா கேட்டா நானே 2 டசன் 10-15 டசன் வாங்கி கொடுப்பேன், இதை ஒன்று எடுத்துட்டு வந்துட்டாளா அப்படின்ட்டு இங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் திமிரா. இவங்க அந்த அம்மாவுக்கு வளையல் பிரசன்ட் பண்ணிட்டு அவங்களோட அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அம்மாவும் பொண்ணும் கட்டி தழுவிக்கிறாங்க. குடும்பத்துல பேரன் பத்தியெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி எல்லாருக்கிட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி ஒரு போட்டோ எடுத்துக்கலான்னு பாக்குறாங்க. அந்த நேரத்துல வந்து இந்த சத்திவேல் வந்து ஐயோ போட்டோலாம் நான் வந்து எடுக்க உங்களுக்குலாம் நான் அனுமதி தரமாட்டேன்னு சொல்ல அந்த கவலையை உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஆல்ரெடி ஒரு போட்டோகிராஃபரை வர வச்சிருப்பாரு. அவங்கள கூட்டு வந்து நல்லா பிரம்மாண்டமா எல்லாரும் ஃபேமிலியோட போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்து சத்திவேலு மூஞ்சிலையும் அந்த முத்துவேல் மூஞ்சிலையும் கறி தான் பூசின மாதிரி இருந்துச்சு. என்னடா இந்த பையன் பொடி பையன் எந்த வேலைலாம் பண்ணிட்டான், அப்பதான் மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாம சரி இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு நாங்க போயிடுறோம் அப்படின்ட்டு பாண்டியன் குடும்பமே சொல்லுது. அப்படி என்ன கிஃப்ட்னு பாத்தீங்கன்னா அப்பதாவோட வீட்டுக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த போட்டோ கதிராஜ் ரெடி பண்ணாங்கல்ல அது கிஃப்டா கொடுக்குறாங்க. அதை பார்த்தாங்க அப்பா அத்தாக்கு வந்து கொல்ல பிரியம் கொல்ல ஆசை. அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது மாதிரி கிஃப்ட் இருக்குன்ட்டு. இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னா அந்த குடும்பத்தோட ஒட்டி அரவணைச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. நாளை வரை எபிசோட்ல தான் என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. கண்டிப்பா இந்த சாப்பாடு போற விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை நடக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.